ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி திருக்குறள் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்து இந்த வீடியோவை பாருங்கள். இது திருக்குறளில் பார்ட் 2 8th ஸ்டாண்டர்ட் திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஃபஸ்ட்டு நடுநிலைமை என்ற அதிகாரம். நடுநிலைமை என்று என்னென்னா, நடுநிலைமை அதாவது நமக்கு தெரிஞ்சவன் சொல்லி அவன் பண்ணுற மிஸ்டேக்கு தப்பு எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலைமை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி சொல்லக்கூடிய திருக்குறள் தான் இந்த 2 குறள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை கொண்டவர், நடுநிலைமை உடையவர்களையும், தகவிலார்னா நடுநிலைமை இல்லாதவர்கள். இந்த 2 பேருடைய புகழ், இவங்க நடுநிலை இருக்கிறவங்க நடுநிலை இல்லாதவங்க எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய அவருக்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய புகழினால் அறியப்படும் சொல்கிறாங்க. அதான் புகழினா பழியாலும் அறியப்படும். எச்சட்டால் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய புகழ் இல்லை பழி, இந்த 2 மூலமான அவங்க நடுநிலைமை இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வள்ளுவர் பெருமான். ஓகேவா? அடுத்த குறள் பார்ப்போம். சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நமக்கு இந்த எடை போடுற இந்த துலாக்கோல் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோர்ட்டு ஹைகோர்ட்டு இந்த மாதிரி பார்த்துன்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர நீரை வச்சுருப்பாங்க, ஒரு வெயிட் மிஷின் இப்படி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை எந்த பொருள் வச்சாலும் அதுக்கு சமமான ஒரு பொருள் இங்கே வச்சா மட்டும்தான் ஈடு செய்யும். இந்த நடுவில் இருக்கக்கூடியது நடுநிலையில் இருக்கும். அதுபோல் தான் அதை தாம் சமாளிச்சிருக்கக்கூடிய பொருளுக்கு இணையான எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் தான் நடுநிலைமை இருக்கிறவங்க சரியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஓமையணி இருக்குது. ஏன் இது ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, போல போன்ற அப்படின்ற ஓம உறுப்பு இருக்குது. போல் அப்படின்ற ஓம உறுப்பு இருக்குனால இது ஓமையணி. எதுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு துலாக்கோலுக்கும் யாருக்கு நடுநிலைமை இருக்கிறவர்களும் இவங்க 2 பேருக்கு ஒரு ஓமை பொருளா போல அப்படின்ற ஓம உறுப்பு இருக்குனால இதை ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம். கூடா ஒழுக்கம் அப்படின்ற என்னன்னா, நமக்கு தேவையில்லாத ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதில் குறள் பார்ப்போம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போட்டு மெய்தற்று. இல்லை என்ன சொல்கிறாங்க, அருகில ஸ்டோரி படிச்சிருப்பீங்க. ஒரு பசுமாடு புலித்தோலை போட்டுட்டு இருக்குது. அதை பார்க்குற எல்லாருமே பார்த்தா புளி நினச்சிட்டு பயந்து ஓடுறாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் பசுமாடு புல் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியை பார்க்குது. எல்லாருக்குமே தெரியும் பசு புல்லை சாப்பிடணும்னு சொல்லி. அதனால் புல்லை பார்த்தோன்னே அது புலி வேஷம் போட்டு மறந்துட்டு என்ன பண்ணுது, அந்த புல்லை போய் சாப்பிடும். நம்மளுக்கு ஒரு டைலாக் ஒரு ப்ராவர்ப் வரும், புலி பசித்தாலும் புல்லை தின்னாடுன்னு. ஆனால் புலி அந்த இடத்துல புலி வேஷம் போட்டுக்கிற பசுமாடு புல்லை சாப்பிட்ட உடனே மேய்ஞ்சதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாமே என்ன நினச்சிது, இது புலி இல்லைன்னு நினச்சிருக்கு. அது போல தான் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. வலியில் நிலைமையான், அதாவது மனசை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவங்க மேற்கொள்ளக்கூடிய வலிய தவக்கோலம். அந்த தவ செய்யக்கூடிய இது பார்த்தீங்கன்னா எதுக்கு சமம் சொல்கிறாங்கன்னா, புலியின் தோலை போட்டி கொண்டு பசு பயிரை வேண்டது போல. பசு இப்போ சொல்ல ஸ்டோரி அது போல தான் அந்த தவக்கோலம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. இது இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் மனப்பாட 8th ஸ்டாண்டர்டில் மனப்பாட திருக்குறளாக இது இருக்குது. ஓகேவா? கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விடு ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் நேராக இருந்தாலும்
அதாவது நீங்கள் வெள்ளு அம்பு பார்த்தீங்கன்னா இதான் வெள்ளுனா இது நேராக இருந்தாலும் சரி அம்பு கொடியாக இருக்கும். இந்த அம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொடியது, அதாவது ஒற்றை கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் என்ன சொல் யாழ் இசை, யாழ் தெரியும் நினைக்கிறேன். இந்த இது போல் இருக்கும். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கு, பழைய படத்துலலாம் இது போல் இருக்கும். இது மாதிரி மீட்டர்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் இசை வரும். இது வளைஞ்சிருந்தால் கூட அதை இனிய ஓசையை தரக்கூடியது. அது போல தான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, இதை போன்று தான் மக்களுடைய பண்புகள் அவர்கள் தோற்றத்தால் இல்லாமல் அவங்க பார்க்கக்கூடிய அப்பியரன்ஸ், அதாவது தோற்றம், இந்த தோற்றத்தை பார்த்து அவங்க நம்பக்கூடாது சொல்கிறாங்க. அவங்க செயல் வகை, அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்க செயல் அடிப்படையாக வச்சு தான் மனிதனை வந்து பார்க்கணும் சொல்லி அந்த திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்க நம்ம வள்ளுவர் பெருமான். ஓகேவா? தோற்றத்தை வச்சு பார்க்காம அவன் எந்த ஆக்டிவிட்டி செய்கிறான், அவன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் அவன் வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவன் மக்களுடைய அவனுடைய பண்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம். கல்லாமை. கல்லாமைனா என்னன்னா என்னது, படிக்காமல் கல்வியை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. கல்வி கல்லாமை இருந்தால் என்னென்ன இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருக்குறளில் இந்த கல்லாமை என்ற திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது அதிகாரம், 41வது அதிகாரம். ஓகேவா? பாப்ப திருக்குறளை. உலர் என்னும் ஆத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். அழகான குரல் சொல்லியிருப்பாரு பாருங்க. கல்லாதவர்கள் வந்து எதுக்கு சமம் சொல்கிறாங்கன்னா, பயனில்லாத கலர் நிலம். பயனில்லாத கலர் நிலம். கலர் நிலம்னா என்ன, எந்த விதமான யூஸும் இல்லாத ஒரு நிலம், வேஸ்ட் லேண்டு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வேஸ்ட் லேண்ட் தான் இந்த கலர் நிலம். படிக்காதவங்க எப்படிப்பட்டனா எந்த யூஸும் இல்லாதவங்க, எந்த விதமான பயன்பாடும் இல்லாத கலநிலம் போன்றவர்கள். அவர்கள் வந்து உயிரோடு இருக்காங்க, அதை தவிர்த்து அவங்க என்ன யூஸும் கிடையாது, எந்த விதமான பயனும் கிடையாது. அது இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பார்ப்போம். விலங்கோடு மக்கள் அணியர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அழகாக இதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன, வேறுபாடு என்னென்னா, ஒரு மக்கள் விலங்கு இதுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு இணை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றவர்கள் வந்து மக்களுக்கும், கல்லாதவர்கள் வந்து இதுக்கு இணையானவங்க விலங்குக்கு. இதுக்கு இணை வேறுபாடு என்ன டிஃப்ரெண்ட்டோ அந்த வேறுபாடுகளுக்கு இணை தான் இந்த படித்தவங்களும் படிக்காதவங்களும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் பெருமான் அழகாக சொல்லியிருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் அந்த திருக்குறள் சொல்கிறேன் பாருங்கள். விலங்கோடு மக்கள் அணியர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேவா? அடுத்த குறள் குற்றம் கடிதல். குற்றம் அப்படின்னா என்னென்னா, நம்ம பெரிய தப்புலாம் பண்ணியிருப்போம், நம்முடைய மிஸ்டேக்கை பார்க்காம அடுத்தவன் என்ன மிஸ்டேக் பண்ணுறான், அடுத்தவன் தப்பு பண்ணுறத வந்து நம்ம உயர்த்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் குற்றம் கடிதல். அப்படி மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே பார்ப்போம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது பழி வரத்துக்கு முன்னால் நம்ம சிந்தித்து யோசித்து அதை காட்டுக்கொள்ள நம்ம சேவ் பண்ணக்கூடிய வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வைக்கோல் போட சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் நெருப்பு வச்சு என்ன ஆகும், உடனே அந்த வைக்கோல் ஃபுல்லாக எரிஞ்சிடும் பார்த்தீங்களா, அது போல தான் அவங்களோட வாழ்க்கை கூட அழிஞ்சு போயிடும் சொல்கிறாரு. ஓகேவா? நம்ம வள்ளுவர் பெருமான் அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா.
வழிவரும் முன்னால் சிந்தித்து தம்மை காத்துக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி போன்றது இருக்கணும்னா, நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல வழிந்துவிடும். அழகாக இதை ஓமை அணி ஏன் சொல்கிறாங்க உங்களுக்கு புரிந்து போல, ஐ மீன் போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அழகாக குறள் பார்த்தீங்களா? தன் குற்றம் நீக்கி, அதாவது ஒருத்தர் தன் செஞ்ச குற்றம்லாம் கண்டு அதை நீக்கிட்டு அதற்கு பிறகு குற்றத்தை மற்றவருடைய குற்றத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பணியும் ஏற்படும். அழகாக சொல்கிறார் பற்றியா? அதாவது ஃபஸ்ட்டு நம்முடைய மிஸ்டேக் என்னன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பிறகு மற்றவங்களுடைய குறைகளை என்னவோ ஆராய்ஞ்சா யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பழிச்சொல்லும் ஏற்படாது. இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்ம அதை கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம். அதை வச்சுட்டு மற்றவங்க அந்த மிஸ்டேக்கை வந்து இது பண்ணுறப்போ அவங்க சொல்லுவாங்க, நீயே ஒரு தப்பு பண்ணுற என்ன கேட்குறீ அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? ஆனால் பழிச்சொல் ஏற்படக்கூடாது. நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச தப்பை சரி செய்யணும். அதை சரி செஞ்சுட்டு பிறகு மற்றவருடைய இது வந்து ஆராய்ஞ்சி அதை சரி செய்ய ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இந்த குறளை முழு பொருள். ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இடன் அறிதல். ரொம்ப அருமையான குறள். இடத்தை அறிந்து நம்ம பேசணும். தேவையான இடத்துல நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். தேவையில்லாத இடத்துல நம்ம பேசினா நம்மளுக்கு தான் பயிற்சி ஏற்படும். ஓகேவா? அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் நல்லது. என்ன சொல்கிறாங்க? தொடங்கற்க எவ்வினையும், அதாவது ஒரு பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயல்பாடையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. அழகான குறள். ஒரு விஷயம், ஒரு இடத்த பற்றி அந்த பிளேஸை பற்றி தெரியாமல் அந்த இடத்துல நம்ம முன்னாரமாக சொல்கிறது, மற்ற அந்த பிளேஸில் வந்து மற்றவங்க இகழ்ந்து பேசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்கிறாங்க. அதான் இடம் ஏவல் அறியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குறள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா. முக்கியமான இந்த குறள் வந்து ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டாங்க, டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குறளில் கடல் ஓடா, அதாவது ஒரு வலிமையாக ஒரு சக்கரம் தேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய சக்கரம்லாம் இருக்குல்ல, அந்த சக்கரம் எல்லாமே எங்கே ஓடும்? அது நிலத்தில் ஓடும், தரையில். அது தரையில் ஓடும். இதை வந்து கடலில் போய் விட்டால் ஓடுமா? ஓடாது. அதே போல் பெரிய கப்பலை வந்து நீரில் போகக்கூடிய கப்பலை தரையில் விட்டால் போகுமா? ஓட இயலாது. அதுபோல் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு சிறப்பாக செயல்படும். நம்ம இருக்கிற பிளேஸே சிறப்பான ஸ்பெஷல் அந்த இதை கொடுத்தீங்கன்னாவே போடும். ஓகேவா? அவர் தமக்குரிய இடங்களினா தனக்கு ஏற்ற இடம் எதுவோ அந்த இடத்துல உங்களை சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளாக மீன் இருக்குது, ஃபிஷ்ஷு மீன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, முயல். இப்போ முயல் மீன் இந்த ரெண்டு இடத்துலையுமே மாற்றிட்டேன். மீனை வந்து நிலத்திலையும் முயலை கடலையும் விட்டால் எது ஃபாஸ்ட்டாக போகும்? எதுவுமே போகாது. முயல் வந்து தரையில் வேகமாக போக விலங்கு, மீன் வந்து நீரில் கொஞ்சம் வேகமாக போக விலங்கு, அது அனிமல். ஸோ இருக்கிற பிளேஸில் வந்து மட்டும்தான் அது செயல்பட முடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் இடத்தை அறிந்து செயல்படணும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பிரிது மொழிதல் அணி சொல்கிறாங்க. ஓகேவா? நாவாய்னா கப்பல், நல்லா புரிஞ்சுக்குங்க. நாவாய்னா கப்பல், கப்பலுடைய இன்னொரு பேர் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நூல்வழி பார்ப்போம். நம்ம திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குது. பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், சென்னாம்போடார், இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. நம்ம திருவள்ளுவர் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை மைண்டு வச்சு தான் இந்த திருவிழாண்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க.
நம்ம திருக்குறள் உலகத்தில் நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அறம் பொருள் இன்பம் 3 பால்கள் பிரிக்கப்பட்டது. அறத்தில் 4 இயல், பொருளில் 3, இன்பத்து பாலில் 2. ஓகேவா? டோட்டலாக இதை நூல்களில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சரியான வழியை தேர்ந்தெடுக்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது அப்படின்னா நடுநிலைமை. அதை ஃபஸ்ட்டு திருக்குறள் அதான் தக்கார் தகவலார் என்ற திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பயனில்லாத கள்ளநிலைக்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர்கள். ஆப்ஷன் பி. படிக்காதவங்களாம் ஒரு எந்த வித யூஸும் இல்லாத ஒரு வேஸ்ட்லேண்டுக்கு சமம். வல்லுருவம். என்னது வல்லுருவம்? அது நாளைக்கு அப்புறமா நம்ம சொல்கிறோம். நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர். வருமுன்னர். இது என்ன அணி? ஓமை அணி. இந்த குறளில் ஓமை அணி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல். இதே போல் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.